இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நடந்த ட்ரேட்ஸை பார்க்க போகிறோம். இப்போ காலையில் 9:30 கழிச்சு வந்த ஃபஸ்ட்டு ட்ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பை. அப்போ என்ன இருக்குன்னா 0க்கு மேலே கால் ஆப்ஷன் இருக்குது, 0 கீழே புட் ஆப்ஷன் இருக்குது. க்ரீன் லைனுங்கிறது கால் ஆப்ஷன், ரெட் லைனுங்கிறது புட் ஆப்ஷன். அப்போ இந்த லைன் நம்ம 0க்கு மேலே இருக்குது. நம்ம கேண்டில் என்ன இருக்குன்னா பிவாக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்ட்ரி பாயிண்ட். 145 எடுத்திருந்தீங்கன்னா மேலே 174 வரைக்கும் போயிருக்கு. அப்போ நமக்கு ஒரு 30 பாயிண்ட் கிடச்சிருக்கும். இன்கேஸ் நீங்கள் இன்னும் கேரி ஓவர் பண்ணியிருந்தீங்கன்னா பிவாப் தான் நமக்கு எக்ஸிட் பாயிண்ட். இப்போ நமக்கு இனிஷியலாக நம்ம டார்கெட் எவ்வளோ சொல்கிறோம்? ஃபஸ்ட்டு 10% டார்கெட். பையராக இருந்தீங்கன்னா இனிஷியல் எவ்வளோ டார்கெட் செட் பண்ணணும்? 10%. மேக்ஸிமம் டார்கெட் வந்து 20% செட் பண்ணி எக்ஸிட் பண்ணணும். இங்கே 20% அச்சீவ் ஆயிடுச்சு இல்லைங்களா? அப்போ இங்கே வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கணும். அதேமாரி நீங்கள் வந்து கேரி ஓவர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிவாப் தான் திரும்ப எக்ஸிட் பாயிண்ட். அப்போ அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸாவது இங்கே வந்து புக் ஆகிருக்கும். அப்போ நம்ம ரிஸ்க் எவ்வளோ பண்ணுறோம்? ரொம்ப ரெடியூஸ் பண்ணிடுறோம். பையர் வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட். இதுக்கடுத்து வந்த என்ட்ரி ரொம்ப ட்ரிக்கியான என்ட்ரி. இந்த என்ட்ரி என்ன இருக்குன்னா நமக்கு புட் ஆப்ஷன் பை கிடச்சிருக்கு. இந்த புட் ஆப்ஷன் பை கிடச்சிருக்கிற இந்த கிராஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா, நமக்கு வந்து 12:30 வந்து கிராஸ் ஆயிருக்கு. இந்த 12:30 நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இதுக்கு முன்னால் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். நமக்கு வந்து விவேப்புக்கு மேலே புட் ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில் நம்மளோட ஸ்டாண்டில் விவேப்பை வந்து உடச்சிருக்கு. இங்கே ஸ்டாண்டில் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்குது. அப்போ இது வந்து ஹெவி மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகக்கூடிய இடம். அப்போ என்ன இருக்குன்னா நம்ம இமீடியட்டாக இந்த 0 மேலே வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. இன்ஸ்டண்ட்டாக கிராஸ் ஆன உடனே பொசிஷன் எடுத்துடலாம். இங்கே கிராஸ் ஆயிருச்சு. இது கால் ஆப்ஷனோட விவேப்பை வந்து கட் பண்ணிருச்சு. அப்போ 140லேருந்து 145ங்கிறது கரெக்டான என்ட்ரி. இங்கே எடுத்திருந்தீங்கன்னா கூட திரும்ப ஒரு 40 பாயிண்ட்ஸ் அளவுக்கு நமக்கு புக் ஆயிருக்கு.